back to Chick Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரெடினா? Let's get into the vlog. So இன்னைக்கு வீடியோல புதுசா இன்னொரு மெம்பர் வர போறாங்க. So அவங்க வந்துட்டு இன்னைக்கு ஆட்டம்பர்கோட அந்த மிக்சர் கிரைண்டரை பத்தி பேச போறாங்க. So பாத்துறலாம் வாங்க. Hey guys, it's me Kavi. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆட்டம்பர்கோட Zenova Fresh மிக்சர் கிரைண்டரை பத்தி பார்க்க போறோம். பொதுவா நம்ம வந்து BLDC மோட்டர்ஸ் வந்து ஃபேன்ஸ்ல வேணா பாத்துக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மிக்சர் கிரைண்டரை பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு நீங்க கேட்டீங்கன்னா BLDC மட்டும் தான் இதுல வந்து ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, அது மட்டும் கிடையாது. நம்மளுக்கு இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஸோ இந்த ஆட்டம்பர்க் மிக்சர்ல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன அப்படின்னா இதுல வந்து நோ வென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொதுவா வென்ட்ஸ் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எல்லா மிக்சர்லயும் கொடுத்துருப்பாங்க. இந்த வென்ட்ஸ் அப்படின்னா வந்து இந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கு தெரியுமா, அதுக்காக தான். அந்த ஏர் சர்க்குலேஷன் எதுக்காகனா ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம ஏதாவது சட்னி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணல ஓவர் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த கேப் வழியா ஏர் சர்க்குலேஷன் நடக்கும். ஸோ இது வந்து நல்லதுதான். பட் இதுல வந்து அந்த சட்னி ஸ்பில் ஆகும்போது உள்ள போய் நம்மளுக்கு ரொம்ப மெஸ்ஸி ஆகும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்மளுக்கு ஆட்டம்பர்க் காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நோ வென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க கேட்பீங்க இதுல எப்படி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாதான் கேட்பீங்க. அதுக்கு தானே நம்மளுக்கு BLDC மோட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நோ, இதுல வந்து அந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸே ஆகாது. ஸோ நம்மளுக்கு இப்போ ஓப்பன் பண்ண உடனே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வாரண்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் ஏதாவது தேவை அப்படின்னா வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு நல்லா ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு டேமேஜ் கூட இருக்காது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பேட்சுலா கொடுத்துருக்காங்க. இதுவுமே சூப்பர் ப்ரீமியமாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லாவே வெயிட் சூப்பர். ஸோ பாருங்க நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் நல்லா இருக்கு. ஸோ நம்ம 10 நாள் 15 நாள் கிட்ட நம்ம வெயிட் பண்ணி ஒரு வழியாக இந்த பொருள் வந்து தான் இவன் தான் மெயின் கேரக்டர் இதில். ஸோ நான் இங்கே தனியாக ஓரமாக வச்சுருக்கேன். இது நாங்கள் வந்து எப்படி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து நாங்கள் டைரெக்டான வெப்சைட்டில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சரியான பேக்கிங், எல்லாத்துக்கும் ஒரு இதுக்கும் ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பல போராட்டங்கள் கழிச்சு நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து 1.6 லிட்டரோட நம்மளுக்கு பிளெண்டர் அண்ட் ஜூஸர் ஜார் இருக்குது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபில்டரு. நீங்கள் நார்மலாக ஒரு மில்க் ஷேக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இந்த வெறும் ஜார் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் ஒரு லெமன் ஜூஸ் போட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் போட்டுக்கோங்க. ஃபில்டர் போட்டிங்கன்னா ரொம்பவே இங்கே ஜூஸ் கலெக்ட் ஆயிடும். இங்கே வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு வேஸ்ட் எல்லாம் வந்துடும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா வந்து சீட்ஸ் நம்ம மற்ற ஜாரில் போடையில சீட்ஸும் சேர்ந்து இது மிக்ஸ் ஆகும். அது நம்மளுக்கு வந்து ஒரு கசக்கும் லைட்டாக வந்து. ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. நம்மளுக்கு இதிலே வந்து சீட்ஸையும் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும் தனியாகவே. இதுதான் ஸ்பெஷல். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து சாப்பர் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டியோடு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோடைய பாருங்கள் பிளேட்ஸ் பாருங்கள், ஸ்டீலு. இதோடைய ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் ஃபினிஷு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு ஆனியனை டொமேட்டோ உங்களுக்கு கட் பண்ணணும், பொடிசாக கட் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சட்னி ஜார். இதுதாங்க நம்ம சட்னி செய்ய போகிறது. இது வந்து 0.5 லிட்டர், அதாவது 1/2 லிட்டர் வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஜாரு. இது நம்மளுக்கு சேஃப்டி லாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் சரி வெயிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சூப்பரான ஃபினிஷுங்க. இங்கே ஸ்டீல் ஃபினிஷு, ரொம்ப சூப்பர் ஃபினிஷு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும்லாம் இல்லை. நம்மளுக்கு இங்கே மேலே ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் நீங்கள் ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டியோட இருக்கிற ட்ரை கிரைண்டிங். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மல்லித்தூள், இட்லி பொடி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க, அரைப்பாங்க, அப்புறம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் சரி வெயிட்டு சூப்பராக இருக்குது. இங்கே நல்ல ஃபினிஷ், நல்ல ஒரு ஸ்டீல் ஃபினிஷு. இங்கே பிடிக்கிறதுக்கு நல்ல ஹேண்டில்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்குமே நல்ல இங்கே பாருங்கள், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவுமே அப்படி தான், நம்ம லிட்டு மாதிரி ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன பொருள் இதிலே அப்படியே அரைச்சிட்டே போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹீட் ஆகாது, மெயினாக நம்மளுக்கு ஹீட் ஆகாது, அதுதாங்க சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதுதாங்க நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட்டு. இது வந்து ஆட்டம்பர்கோடைய ஜெனோவா மிக்சர் கிரைண்டர். இது ரொம்பவே காம்பேக்ட்டு, ரொம்பவே லைட் வெயிட்டு. நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப குட்டி, கை பாருங்க எவ்வளோ ஒன்று இருக்குதுன்ட்டு, ரொம்பவே குட்டியாக இருக்குது. இதோட வெயிட் ஆக்சுவலாக வந்து 4.5 to 6 kgs தாங்க, ரொம்பவே லைட் வெயிட்டு, சூப்பராக இருக்குது. அதோட இன்னொன்று இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சக்ஷன் புல்லர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் அரைக்கையில் இதுவுமே ஆடவே ஆடாதீங்க பாருங்கள். நான் ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இது ஆடுது. இதில் நம்மளுக்கு வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா சாண்ட் கிரே, இங்க் ப்ளூ, பிளாக்கு, ஒயிட்டு, சில்வர் காம்பினேஷன்ஸ் இதோடதெல்லாம் இருக்குது. அண்ட் இந்த BLDC மோட்டர் யூஸ் பண்ணனால இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 550 வாட்ஸு. ஆனால் நம்மளுக்கு ஒர்க் ஆகுறது எப்படின்னா வந்து 1000 வாட்ஸுக்கு சூப்பராக 1000 வாட்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சம்ஷன், கரண்ட் கன்சம்ஷன் வந்து ரொம்பவே கம்மி தான். இது ரொம்பவே எப்படி சொல்ற காம்பேக்டாக இருக்குது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து சேஃப்டி ரூல்ஸ் பார்க்கலாம். நான் ஆன் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரே வைக்கல, சரி மறந்தாச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே ரெட் லைட் எரிஞ்சிரும். தெரியுதா? நம்மளுக்கு இங்கே மூட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க 1 2 3. எப்போவுமே நம்ம மிக்ஸி ஜார் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இன்னொரு நம்ம சேஃப்டி ரூல் பார்த்துடலாம். இப்போ நான் இப்படி வச்சுட்டேன். அதுவே நான் கரெக்டாக இப்போ வச்சுருக்கேன். நான் இதுவே கரெக்டாக வைக்கல, இருங்க. இப்போ நான் கரெக்டாக ஒழுங்காக இதை செக்யூர் பண்ணாமல் நான் ஆன் பண்ண போகிறேன். இங்கே லைட் எரியும். ஓகே, நம்ம ஒழுங்காக செக்யூர் பண்ணல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒன்று பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோகோனட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிக்சரில் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனாகவும் அரைக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு அம்மியில் அரைச்ச ஃபீல் வேணும், அந்த டெக்ஸ்சர் வேணும்னா இப்போ நம்மளுக்கு ஒரு மூட் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு அந்த அம்மியில் அரைச்ச டெக்ஸ்சர் வேணும்னா இந்த கோர்ஸ் மூட் தாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த நேவாக அரைச்சது பிடிக்கலன்னா இந்த மாதிரி கோர்ஸ் மூட் கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கலாம். நல்லா கோர்ஸ் மூடு போட்டுடலாமா? உங்களுக்கு இப்போ நான் லைட்டாக வாட்டர் கூட உங்களுக்கு இப்போ லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இங்கே எனக்கு ஈஸியாக இருக்குது இப்படி நான் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு. பாருங்க, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியும். கோர்ஸ் மோட் சூப்பராக இருக்குது. நல்லா பாருங்க, நல்லா அம்மியில் அரைச்ச ஃபீல் சூப்பராக இருக்குங்க. சூப்பர், பாருங்க நல்லா இருக்கு. சட்னி சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த சாப்பர் ஜார் தான் எடுத்திருக்கோம். இதில் நான் வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சரி எப்படி அரைக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, அண்ட் க்ளோஸ் பண்ணையில் இங்கே கரெக்டாக வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். இங்கே வச்சு சரி வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம ஏதோ தப்பாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரி, நம்ம வந்து கட் பண்ணிடலாம்.
வாவ், நல்லா சாப் ஆயிடுச்சு. பொடி பொடியா உங்களுக்கு வேணும், லைக் இந்த ஆம்லெட்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. ஓகேலாம் செம்ம பொடி பொடியா கட் பண்ணிருக்கு. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோஸும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இங்கே டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி அரைக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே தான் வைக்கல, நல்லா இங்கே பாருங்க. எனக்கு அப்போது க்ளோஸ் ஆகலை, என்னென்னு பார்த்தா அங்கே ஒழுங்காக நான் வைக்கல. ஓகே, அப்படின்னா ஓகே, அதே சென்ஸ் பண்ணிக்குது. ஓரளவுக்கு தான் அது வெட்டுது. நம்ம எவ்வளோ மூட்ஸ் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மாறிக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், டொமேட்டோஸை எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் ஆயிருக்கு. உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், ஆம்லேட்ஸ்க்குனா பர்ஃபெக்ட் சாய்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக இருக்குன்ட்டு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ட்ரை கிரைண்டிங் தான் பண்ண போகிறோம். நான் அதுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். மல்லி பவுடர் இப்போ நம்ம பண்ண போகிறோம். கொரியாண்டர் பவுடர். ஸோ நான் இப்போ எப்படியோ வச்சுட்டேன், நல்லா செக்யூர் பண்ணிட்டேன். வாங்க இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது ட்ரை கிரைண்டிங் பண்ணிட நல்ல ஃபைன் பவுடராக வேணும்னா இந்த பல்ஸ் மோட் ஆன் பண்ணிக்கலாம். எப்படின்னா நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, நல்ல ஒரு ஃபைன் பவுடர் கிடச்சிச்சு. ரொம்ப ஹீட்டர், நான் தெரியாமல் கை வச்சுட்டேன், சுட்டுருச்சு. பட் பரவாயில்ல, ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே மூட் 3ல வச்சு போட்டேன். பல்ஸ் மூடில் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஜூஸர் எடுத்துக்கலாம். இதில் நான் இப்போ வாட்டர்மெலன் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா இந்த சீட்ஸ் எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ண மாட்டுதா அப்படின்னு காட்டுறதுக்காக தான். நான் இந்த இதுக்குள்ளே நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா இந்த ஃபில்டருக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, நம்ம இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ண, பட் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக அது எப்படின்னா, எனக்கு கொடுத்த காசுக்கு வேர்த்தாலேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேர்த்துங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதுலேயே பிடிச்சிருந்தது என்னென்னா அந்த சாப்பர் தான். ரொம்ப நைஸாக அந்த சாப்பர் ஜார் வந்து அரைச்சி கொடுத்துருந்துச்சு. அந்த பிளேட்ஸுமே ரொம்ப ஷார்ப்பாக. அது எனக்கு இன்னும் கையில் எடுத்து ரொம்ப வலிக்குது. லைக் நீங்கள் பாருங்கள், சரி ஷார்ப்பு கையை உள்ள வரலான்னு பார்த்தா ரத்தம் வந்துட்டு. ஓகே, இந்த ஸ்பேட்சில் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்பவே சேஃபாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் கேட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த் ஆகிற மாதிரி தான். 6400 தான். அதுவும் நாங்கள் வாங்கின மாடலுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த ஆட்டம் பர்கர் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எனக்கு வந்து எப்படின்னா இந்த மல்லி அரைக்கையில் மட்டும் கொஞ்சம் ஹீட்டான மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப எனக்கு ஹீட்டாக இருந்துச்சு. நார்மலாகவே எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான். பட் சூப்பரான ப்ராடக்ட்டுங்க, கொடுத்த காசுக்கு ஒர்த். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் vlog. பை.